எனது தமிழ்நாட்டினுடைய எதிர்கால இளைஞர்களுடைய உயிராக மத்திய அமைச்சராக பாராளுமன்றத்தில் பல முறை பேசி எனது வழிகாட்டி பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் மேட்டூர் மக்களை பார்த்து எதிர்கால திட்டத்தை பற்றியும் உங்களுடைய வளர்ச்சி பற்றியும் பேச வந்திருக்கின்ற எனது வழிகாட்டி மரியாதைக்குரிய அண்ணன் அன்புமணி அவர்களே, இந்த கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்ற பொதுச் செயலாளர் அவர்களே, நம்மளுடைய முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் கார்த்திக் அவர்களே, நம்மளுடைய ராமகிருஷ்ணன், ராஜசேகர், முன்னாள் எம்பி தேவதாஸ், நம்மளுடைய துரைராஜ், வந்திருக்கின்ற என் உயிரின் மேலாளர் மேட்டூர் தாய்மார்களே, தம்பிகளே, உங்களை அன்பான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். நான் ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு அண்ணன் பேசுவாரு. அண்ணன் எந்த நோக்கத்துக்கு வந்தாரு, மேட்டூர் மக்களுக்கும் சேலம் மாவட்ட மக்களுக்கும் எதிர்கால திட்டத்தை பத்தி பேச போறாரு. நான் சுருக்கமா 5 நிமிஷத்தை பத்தி பேச போறோம். எனக்கு 2021 மிகப்பெரிய ஒரு இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மேட்டூர் சட்டப்பேரவை உறுப்பினராக எனக்கு சீட்டு கொடுத்து வெற்றி பெற செய்த என் உயிரின மேலான தெய்வம் அண்ணன் அன்புமணி அவர்கள். அவரு வெற்றி பெற்ற அடுத்த நாள்ல கூப்பிட்டு மேட்டூருக்கு சட்டமன்றத்தில் என்னென்ன பேசணும், ஏழை மக்களுக்கு என்னென்ன செய்யணும் அப்படின்னு எங்களுக்கு உத்தரவு போட்டாரு. அவரு செஞ்சதை சொன்னாரு. 108 கொடுத்தாரு. நம்ம தொப்பூர் டு பவானி ரோடு போட்டாரு. மேச்சேரிக்கு 10 படுக்கை கொண்ட தரம் உயர்த்தினாரு. உபரி நீர் திட்டத்துல சதாசிவம் கோனூருக்கு தண்ணி வரல. இங்க இருந்து சங்ககிரிக்கு தண்ணி எடுத்துட்டு போறாங்க, எடப்பாடிக்கு எடுத்துட்டு போறாங்க. கோனூர் மக்களுக்கு தண்ணி இல்ல, நீ போராடு, நான் வரேன்னு சொன்னாரு. ஆத்தல குதிக்க சொன்னாரு, குதிச்சேன். இன்னைக்கு தண்ணி வந்தது. கோனூர் கிராமத்திற்கு 3 கோடி ரூபாய் திட்டத்தில் காவேரி தந்த நாயகன் நம்மளுடைய அண்ணன் அன்புமணி அவர்கள். ஏப்பா பஸ் ஸ்டாண்ட்ல சட்டமன்றத்தில் பேசுப்பானாரு, பஸ் ஸ்டாண்ட் பேசணும், 6 கோடி ரூபாய் கொடுத்தாங்க. பாலமலைக்கு ரோடுல பேசுன்னு சொன்னாரு, எங்களை கூட்டிட்டு போனாரு. 3 எம்எல்ஏவை, அது ஒரு எம்எல்ஏ வந்து மாலை போட்டாங்க. 3 எம்எல்ஏவை டெல்லி கூட்டு போனாரு. மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர், போக்குவரத்துறை அமைச்சர் கூட்டு போனார். 3 எம்எல்ஏவை, ஒரு எம்எல்ஏவை மாலை போட்டாங்க. சேலம் மேற்கு எம்எல்ஏவை மாலை போட்டாங்க. அவரு சொல்றாரு, மேட்டூர் எம்எல்ஏவை நான் தான் ஜெயிக்க வச்சேன்னு சொல்றாரு. சின்னையா அவரை பத்தி பேசாதையா, அது ஒரு மேடை, புனிதமான மேடையில் அங்க பத்தி பேசாதுன்னு சொன்னாரு. வளர்த்தி தாய் மாதிரி வளர்த்தி படிக்க வச்சு சோறு போட்டு வண்டியை கொடுத்து எம்எல்ஏ சீட்டு கொடுத்து சேலம் மேற்கு மாவட்டத்தில் எம்எல்ஏவை ஜெயிக்க வச்சாலு உலக நாடே பாராட்டுது. இவரை பத்தி பேசலாமா? உலக நாடு பாராட்டுது. ஏற்கனவே கார்த்திக் பேச வேண்டாம், ஐயா கிட்ட போய் கூப்பிட்டு பேசுறது அவருக்கு எதுவுமே புரியல. இவங்க பேசி 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 அவரை திசை மாத்தி இன்னைக்கு அண்ணன் அன்புமணி அவர்களை தமிழ்நாட்டில் வலுவான இயக்கமாக மாத்திட்டாங்க. அவங்க தான் மாத்தினாங்க. தமிழ்நாட்டில் ஒரு வலுவான இயக்கம் நடத்துற தலைவர் யாருன்னு சொன்னா அண்ணன் அன்புமணி அவர்கள் தான். பேசாம இருந்தவரை, சொல்லி கேட்கிறவரை இன்னைக்கு ஒதுக்கி திரும்ப இல்லைன்னு சொல்லி இன்னைக்கு தமிழ்நாட்டில் எங்க பார்த்தாலும் இன்னைக்கு 10,000 பேருங்க. நேற்று அந்தியூர்ல 5850 பேர். ஆக சேலம் மாவட்டம் எங்க பார்த்தாலும் மக்கள் வெள்ளம். எதிர்காலம் இவ்வளவுதான். இன்னைக்கு 10 நாளில் கூட்டணி பேச போறாரு. அந்த கூட்டணி தான் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஆக போறாரு. அதுவும் எந்த மாதிரி கூட்டணி? அமைச்சரவையில் பங்கு பெறுகின்ற கூட்டணி. அது நான் பேசிக்கிறேன். அதனால அவர் நிறைய பேச போறாரு. மேட்டூருக்கு 800 கோடி திட்டத்தை வாங்கறதுக்கு பின்னாடி இருந்து பேசி பேசி தலைமை செயலாளர்கிட்ட பேசி இவ்வளவு திட்டத்தையும் எங்களை பேச வைத்து ஆலோசனை சொல்லி மேட்டூர் மக்களுடைய வாழ்வாதாரத்தை 800 கோடி திட்டத்தை உயர்த்திய பெருமை வாழ வச்ச தெய்வம் அண்ணன் அன்புமணி அவர்களை உண்டு. ஆகவே தயவு செய்து சேலம் மேற்கு சட்டமன்ற உறுப்பினர் அன்போடு கேட்க கூடாது, அதிகாரத்தோடு கேட்கிற. நீமே எங்கேயாலும் பேட்டி கொடுத்து நீ உன் தகுதி இழந்துக்காத. உனக்கு மாலை போட்டாங்க. ஆமா, இப்ப மாலை போட்டாங்க. மாலை எதுக்கு போடுவாங்க? நம்ம கடாயெல்லாம் வெட்டினா மாலை போடுவாங்கல்ல. சதா சாக்கடையில கல்லு போட்டா நம்ம மேலதான் தெளிக்கும். சாக்கடையா ஓடட்டும். நம்ம வேலையை பார்த்துட்டு போவோம். தமிழ்நாட்டுக்கு எவ்வளவோ பிரச்சனை நமக்கு இருக்கு, அதை பத்தி பேசுவோம். உங்க தொகுதி பிரச்சனை பேசுங்க.
காலையில இருந்து நான் இந்த தொகுதியில சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கிறேன். அதை பத்தி பேசு. இப்போ அவங்கள பத்தி பேச வேண்டாம்னு சொல்லிட்டாரு. உன் தொகுதிக்கு என்ன வேணும், உன் மக்களுக்கு என்ன வேணும், மேட்டூருக்கு என்ன வேணும்னு கேளுன்னு கேக்குறாரு. இப்போ குளத்தூருக்கு போனோம், 100 கார்ல போனோம், அவ்வளவு வரவேற்பு. இவரை பார்த்தவன கோவிந்தபாடி, செட்டிப்பட்டி, குளத்தூர் அவ்வளவு மக்களும் இவர் பார்த்து, இவர் அழகை பார்த்து, அறிவை பார்த்து, ஆற்றல் பார்த்து கையெடுத்து கும்பிடுறாங்க. அவ்வளவு எழுச்சி குளத்தூர்ல. என்னமா சொன்னாங்க, குளத்தூர் மக்கள் அண்ணன் அன்புமணி நோக்கி பயணிக்கிறார் என்று இன்னைக்கு உறுதி ஆயிருச்சு. ஆக இன்னைக்கு பாத்தீங்கன்னா மேட்டூர்ல இந்த மாதிரி கூட்டம், எனக்கு 56 வயசு ஆகுது, இந்த கூட்டத்தை நான் பார்த்ததுல அண்ணனை காண வந்திருக்கின்ற கூட்டம். இந்த கூட்டம் வலிஞ்சு நடக்கின்றது. ஆகவே இவர் இன்னைக்கு குளத்தூர்ல பார்த்தாரு, கோட்டையூர் டு ஒட்டனூர் பாலம் வேணும்னு சொல்லிட்டாரு. சரி, அண்ணன் பேசுவாரு. ஆகவே எடப்பாடிக்கு போகணும், பெரிய கூட்டம். ஆகவே வந்திருக்கின்ற தாய்மார்களே, பெரியவர்களே, என்ன வாக்களித்து வெற்றி பெற செய்த பெரியோர்களே, நீங்கள் மீண்டும் எங்களுக்கு ஆதரவு கொடுங்கள். நான் 4 ஆண்டு காலம் உண்மையாக உழைத்திருக்கின்றேன், நேர்மையாக உழைத்திருக்கின்றேன், லஞ்சம் வாங்காம உழைத்திருக்கின்றேன். மீண்டும் 2026 மாம்பழ சின்னத்திற்கும் அண்ணன் அன்புமணிக்கும் ஆதரவு கொடுங்கள், ஆதரவு கொடுங்கள் என்று உங்கள் அன்போடு பாதம் தொட்டு கேட்டு விடைபெறுகிறேன். வணக்கம். அடுத்ததாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய வடிவேல் ராவணன்.